அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு விஷயம் எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, இந்த ஏர் ஃபில்டரை பற்றி தான். இந்த ஏர் ஃபில்ட்ரு என்ன ஒரிஜினல் போடுங்கடான்னு சொல்ல போகிறேன். அதுதான் நான் சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்க. இது எதுக்கு நான் ஒரிஜினல் போட சொல்கிறாங்கன்ற ஒரு ரீசனை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த எல்லோ கலரில் உங்களுக்கு அப்படியே பேடிங் தெரியுது இல்லை, சின்னதாக அந்த பேட்ச் தெரியுது பார்த்தீங்களா? டூப்ளிகேட் போட்டிங்கன்னு வைங்க, இந்த பேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்டரில் வர ஹோல்ஸ் வந்து இந்த ஹோல்ஸ் சொல்லலை, அந்த பேடில் இருக்க ஹோல்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஹோல்ஸே இல்லாமல் ஒரு சில இதில் வந்துடும், ஒரு சில இதில் ரொம்ப சின்னதாக ஹோல்ஸ் வந்துடும். இந்த பேட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினலில் இந்த யமகா இந்த ஒரிஜினலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேட் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரிஜினலாக போட்டிருப்பாங்க. இந்த பேடில் வந்து ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி அமுச்சு விட்ற மாதிரி கரெக்டான திக்னஸில் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் டூப்ளிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்னஸில் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு வந்து வண்டியோட எப்படி சொல்கிறது பர்ஃபார்மன்ஸை குறைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டிக்கு சுத்தமாகவே ஒரு மூவ்மெண்ட்டே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காற்றை இன்ஜினுக்கு அமிச்சா தான் உங்களுக்கு வண்டி கொஞ்சம் பிக்கப்போட போகும். ஒரிஜினல் போட்டு வண்டியை ஓட்ட சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது இந்த மாதிரி ஒரிஜினல் போடாமல் காசு கம்மியாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி போட்டு ஓட்டினாங்கன்னா அவங்க மண்டையிலே தட்டி சொல்லிடுங்க, ஒரிஜினல் போட்டு ஓட்டு, அப்போ தான் வண்டிக்கு நல்லாயிருக்கும். சொல்கிறீங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.